அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவங்க அல்லாஹ் மீது தான் நம்பிக்கை வைப்பாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் மீது நம்பிக்கைனா என்ன? நம்ம எல்லாருமே அல்லாஹ் மீது தானே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இன்னொரு வசனத்திலே வந்துச்சு, அல்லாஹ் மீதே மோமின்கள் நம்பிக்கை வைக்கட்டும். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன? உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலகத்தோடு சம்பந்தப்படுத்தவே கூடாது. அல்லாஹ் தான் லா யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, எங்களுக்கு நடக்கிற எல்லாமே அல்லாஹ் விதிச்சது நடக்குது, அவன் விதித்தது தானே தவிர காலத்தை குறை சொல்லக்கூடாது, காலத்தை போய் கெட்ட காலம்னு சொல்லக்கூடாது. இது என்ன காலம், முசீபத்து பிடிச்ச காலம், காலத்தை சொல்லக்கூடாது. அல்லது ஒரு வீட்டை திட்டுறது, ஒரு வாகனத்தை திட்டுறது, ஒரு கடையை திட்டுறது, இதில் எல்லாம் இருக்குதா பிரச்சனைங்கிறது வேறு விஷயம். ஒரு நல்ல முஸ்லீம் தனக்கு வரக்கூடிய எந்த சோதனையையும் காலத்தோடு இடத்தோடு வீட்டோடு எதோடு சம்மந்தப்படுத்த மாட்டான். அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் எனக்கு விதிச்சிட்டான், அந்த விதியை நான் பொருந்தி கொள்றேன். இதுதான் தவக்குல் அப்படிங்கிறது. அப்போ உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் உலக பொருளோடு சேர்க்காம அல்லாஹ் நாடி விட்டான், நான் பொருந்தி கொண்டேன் என்று சொன்னால் இதற்கு பேர் தான் தவக்குல். இதுதான் குர்ஆன்ல ஹஸ்பி அல்லான்னு சொல்றது. இதெல்லாம் அதை எது நடந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பு அதாவது குளிர்ச்சியா ஏன் மாறுச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நெருப்பு குண்டத்தில் போடப்படும் போது ஹஸ்பி அல்லான்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இந்த ஹஸ்பி அல்லாங்கிற ஒரு சொல்லு தான் அந்த நெருப்பை குளிராக மாத்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உறுதியோடு நாமும் சொன்னால் அதே மாற்றத்தை பார்க்கலாம் இல்லையா? நம்ம அரசாங்கம் பல அச்சுறுத்தல்களை நமக்கு தருது, பல சட்டங்கள்ல. நீங்க அது செய்தியா படிக்காதீங்க. மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுது, ஹஸ்பி அல்லான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியை படிச்சா இதை நீங்க சொல்லணும், எல்லா முஸ்லிம்களும் இந்த நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும். இதான் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இது மூணாவது சிஃபத். நாலாவது என்ன சொல்றான்? யுகீமுன ஸலாத், தொழுகையை கரெக்டா நிறைவேற்றுவாங்க. அது தொழுகைங்கிற டாபிக்லாம் நான் இப்போ போக விரும்பல. ஐந்தாவது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வாங்க. அருமையானவர்களே, செலவு செய்யறது பணக்காரர்களுடையது மட்டும் அல்ல, எல்லாரும் செலவு செய்யணும், ஏழைகளும் செலவு செய்யலாம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் அதையும் சொல்றான். தபூக் போருடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. உதவி செய்யுங்கன்னு சொன்னா பணக்காரர்கள் அவர்கள் தகுதிக்கு கொடுக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுத்தாரு, 4000 திர்ஹம் கொடுத்தாருங்க. 4000 திர்ஹம்னா கணக்கு போட்டு வரணும்னு நினைச்சேன். ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் வெள்ளி. 3 கிராம் வெள்ளி. 4000 திர்ஹத்தை 3 கிராம்ல நீங்க பெருக்கி பாருங்க, இன்றைய மதிப்பை போட்டு பாருங்க, அவர் எவ்வளவு கொடுத்துருப்பாரு. ஒரு பணக்கார உண்மையான கொடை வள்ளல் யாருன்னா தேவையில்லவர்களுடைய தேவையை மொத்தமா நிறைவேற்றணும். ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு ஏழை மருத்துவ செலவுக்கு வர்றாரா, 5000 ரூபா 10,000 ரூபா கொடுக்க கூடாது. உனக்கு எவ்வளவு செலவு? 1 லட்சம் ரூபாயா? 1 லட்சத்தை கொடுக்கணும், இன்னொரு தட்ட போகாத, நான் தர்றேன். ஒரு பணக்காரர் இடத்துல ஒரு சமுதாயத்தினுடைய காரியத்துக்கு வர்றாங்களா, எவ்வளவு செலவு? நான் தர்றேன். ஒரு பள்ளிவாசல் வசூலுக்கு வர்றாங்களா, எவ்வளவு பட்ஜெட்டு? நான் தர்றேன், வேற யார்ட்டையும் போகாதீங்க. இவர் தான் பணக்காரர். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க, இப்படிதான் கொடுத்தாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுக்கிறாரு, 4000 திர்ஹம் கொடுக்கிறாரு. ஆசிம் பின் அதிங்கிற ஒரு சஹாபி, அவர் 100 வசக்கு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார். 100 வசக்குங்கிறது கிட்டத்தட்ட 2000 டன். கிட்டத்தட்ட என்னங்க 2000 டன். அப்ப யோசிச்சு பாருங்க, 100 வசக்கு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார். மதிப்புல, பண மதிப்புல இன்னைக்கு எவ்வளவு வரும் கணக்கு போட்டு பாருங்க. அப்ப இதுதான் இருக்கிறவங்க அள்ளி கொடுக்கணுமே தவிர, இன்னைக்கு அந்த உள்ளம் படைத்த பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப அரிதா போயிட்டான், ரொம்ப ரொம்ப அரிது. இது அல்ல பணக்காரருடைய அடையாளம். தன்னை நாடி வந்தால் அவருடைய தேவையை அள்ளி கொடுத்து நிறைவேற்றணும். வமிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்ததை செலவு பண்ணுவாங்க. ஏழை சஹாபாக்களும் செலவு பண்ணாங்க. ஒரு சஹாபி எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு அவருக்கு கவலை. ராத்திரி ஒருத்தர்கிட்ட போய், ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போய் கூலி வேலை செய்கிறார். கூலி வேலை செஞ்சா அவருக்கு 2 சா கூலியா கிடைக்கும். சான்னு சொன்னா மதீனாவுடைய மரக்கா. நம்முடைய கிலோகிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 சாங்கிறது சுமார் ஒரு 6.5 கிலோ, 6.5 கிலோ தான் 2 சா. அவர் என்ன செய்யறார், 2 சா கூலியா கிடைச்சது. ராத்திரி பூரா வேலை செஞ்சு காலையில் 1 சா தனக்கு வச்சுக்கிட்டாரு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு சா யா ரசூலல்லாஹ் இந்தாங்க என் சார்பா வச்சுக்கங்கன்னு சொல்லி பெருமானாரும் வாங்கிட்டாங்க. சில முனாஃபிக்குகள் கேலி பண்ணான், இவர் ஒரு சா கொடுத்து தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளரப்போகுதான்னு சொல்லி. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சு நான் சொன்னேன்னா இல்லையா, அவன் பேசுனது பூரா அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லதீன யல்மிசூன், சதகா செய்யக்கூடியவர்களை கிண்டல் செய்கிற முனாஃபிக்குகள், அல்லாஹ் அவர்களை கிண்டல் செய்கிறான். சஹிர் அல்லாஹு மின்ஹும். அப்ப என்னங்க, ஏழைகளும் செலவு செய்யலாம், அவரவருடைய தகுதிக்கு அவர்கள் செலவு செய்ய முடியும், யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவு செய்யறதா. இந்த 5 குணங்கள் அல்லாஹ்னு சொன்னா பயம் வரணும், குர்ஆன் ஓதப்பட்டா ஈமான் அதிகரிக்கணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும், தொழுகையை கரெக்டா நிறைவேற்றணும், நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவணும். இந்த 5 குணங்களை கொண்டவர்கள் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவங்க தான் உண்மையான மோமின்கள். லஹும் தரஜாத், சொர்க்கத்தில் இவர்களுக்கு பல படித்தரங்கள் இருக்குது. சொர்க்கத்தில் ஒரே படித்தரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சொர்க்கத்தில் 100 படித்தரம் இருக்குதான். 2 படித்தரங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே வெள்ளியா இருக்கும், ஒரு சொர்க்கம் அதில் உள்ள எல்லாமே தங்கமாகவே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க எல்லாமே தங்கமாக இருக்கும் இல்லையா. ஒரு சொர்க்கம் இருக்குது, அதில் உள்ள இருந்து பார்த்தா வெளியில உள்ளதெல்லாம் தெரியும், வெளியில உள்ளதை பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும். அது முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்யப்பட்ட சொர்க்கம்.